ஒரே வார்த்தையில் ரூட்டை மாத்தி அரசியலை புரட்டி போட்ட காங்கிரஸ், டீல் போட்ட தாவேகா, சீனையே மாற்றிய ராகுல். திமுகவில் இருந்து காங்கிரஸ் எப்போது வெளியே வரும் என காத்து கொண்டிருந்த விஜய்க்கு தற்போது காங்கிரஸ் நிலைப்பாடு சந்தோஷத்தை கொடுத்துள்ளதாக கள நிலவரம் சொல்கிறது. சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் சூழலில் திடீரென முதல்வர் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தரப்பில் 31 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று திமுகவிடம் கேட்டு வந்தது. ஆனால் கூட்டணியில் ஏராளமான கட்சிகள் இணைந்திருப்பதால் 28 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திமுக கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த காங்கிரசுக்கு திமுகவின் சீட் பேரம் அதிருப்தியை கொடுத்துள்ளதால் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளார் கிரிஷ் சோடங்கர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கடையை திறந்துவிட்ட விஜய்க்கு காங்கிரசின் வருகை நல்ல வியாபாரம் என அரசியல் நிலவரம் சொல்கிறது. ஏற்கனவே காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இப்போது ஆட்சியிலும் பங்கு கேட்டதால் கூழு குடிக்க வேணா வரேன், குடுக்க ஒண்ணும் இல்ல என்பதை போல் பதிலை முதல்வரும் சொல்ல அது விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த விஷயம் ராகுலுக்கும் தெரிய வர அவரும் கிரீன் சிக்னல் கொடுக்க அதனால் தான் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள ராகுல் காந்தியை தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஒருவேளை காங்கிரஸ் மேலிடம் தாவேகாவுடன் கூட்டணி என்ற முடிவை எடுத்தால் கட்சியை பிளக்க சிலர் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை விஜய் கொடுக்க சம்மதித்து இருப்பதாக செய்தி உலாவி வரும் நிலையில் விஜயை பொறுத்தவரை முதலில் அதிமுகவிற்கு அடி போட்டார். ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் அமைய விஜய் அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைக்க இப்போது இந்த திமுக காங்கிரசின் கூட்டணி சலசலப்பு விஜய்க்கு மிகவும் பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கள நிலவரம் சொல்கிறது. எப்படியாவது காங்கிரஸ் கேட்பதை கொடுத்து அவர்களை கைக்குள் வைத்துக் கொள்ள விஜய் முடிவு செய்திருப்பதால் தலையாட்டி பொம்மை போல் காங்கிரஸ் சொல்வதை அப்படியே கேட்க விஜயும் தயாராகிவிட்டார் என தெரிய வருகிறது. வட மாநிலங்களில் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதால் அங்கு விஜயை அழைத்துக் கொண்டு தேர்தல் நேரங்களில் பிரச்சாரம் செய்தால் அங்கு இருக்கும் விஜய் ரசிகர்களின் வாக்குகளை பெறலாம் எனவும் ராகுல் கணக்கு போட்டு இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. விஜய்க்கு சாதகமான சூழல் இங்கே நிலவுவதால் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட உள்ளதாகவே கள நிலவரம் சொல்கிறது. ராகுல் போடும் கணக்கும் விஜய் போடும் கணக்கும் பாஸ் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.